வனாந்திரத்தில் பயணம் செய்யும்பொழுது இவர்களுக்கு தாவீது எழுதும்பொழுது சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் சூரியனாக இருக்கிறார். பாருங்க, இந்த சங்கீதம் 84க்கு உள்ள அர்த்தம் என்னென்றால், ஓகே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழும்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய நன்மைகளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் நம்முடைய கூட இருக்கும்படிக்கு தேவன் அதை செய்கிறார். ஓகே, புரியுதா? நீங்கள் ஆண்டவருடைய வீட்டுக்கு, சில பேர் இன்றைக்கி வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன வீட்டுக்கு? சர்ச் பில்டிங்க்கு. சர்ச்சுக்கு போயிடணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஜெபக்கூட்டுக்கு போகணும். இதுதான் சில கிறிஸ்தவ என்ன சொல்கிறது, ஆர்கனைசேஷன்ஸ், சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் ஆலயத்துக்கு போகிறது தான் முக்கியம். நீ ஆலயத்துக்கு வந்தால் தான் என்ன கிடைக்கும்? குழி கிடைக்கும். ஆலயத்துக்கு வர்ற பேஸ் பண்ணி தான் நீ இறந்தால் உனக்கு குழி கிடைக்கும். புரியுதா? யோசிக்கிறாங்க, என்னடா குழி, ஆலயத்துக்கு வந்தால் தான் குழி கிடைக்குமா? புரியுதா? சில பேருடைய யோசனைன்னா, ஐயோ நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு எங்கே குழி கிடைக்கும்? அப்போ சில ஸ்தாபனங்களில் சர்ச்சுக்கு வந்தால் தான் அவனுக்கு என்ன, உன்னுடைய ஃபேத்ஃபுல்னஸ் அட்டெண்டிங் த சர்ச் will determine you will get a burial ground. ஹலோ, புரியுதா? அப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுக்குள்ளே நம்ம தங்கியிருக்கிறதுனால, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம வாழ்கிறதுனால அங்கே நன்மையும் கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் நமக்கு எப்போதும் உண்டாகும். ஆமென். இந்த இடத்துல வனாந்திரத்தில் பயணம் செய்கிறாங்க. வனாந்திரத்தில் பயணம் செய்யும்பொழுது இவர்களுக்கு தாவீது எழுதும்பொழுது சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் சூரியனாக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஷில் கேடகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க, அவர் உனக்கு வேண்டிய சாஸ் அப்படின்னா உனக்கு எல்லாவற்றையும் உண்டு பண்ணி கொடுக்குற ஒரு வழியாக இருக்கிறார். சூரியன் என்னத்துக்கு தேவை? உலகத்தில் ஏன் சூரிய ஒளி தேவை? ஏன்னா செடிகளுக்கு தேவை, மனுஷனுக்கு தேவை. அது இல்லாமல் எதுவுமே என்ன ஆகாது, சரியாக உற்பத்தி ஆக முடியாது. புரியுதுங்களா? ஓகே, அப்போ இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைஃப். அப்போ ஆண்டவர் சூரியனாக காட்சியளிக்கிற, இந்த இடத்துல சூரியனை குறித்து பேசும்போது அவர் காட்சியளிக்கல, அவர் சூரியனை சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது, உனக்கு காரியங்களை வாழ உதவி செய்யுது. ஆமென்.